ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுவரையுமே நம்ம டெஸ்ட் கேஸை ப்ரௌசர் க்ரோமில் தான் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வேற ப்ரௌசரில் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்ஃபிக் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிக் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ரௌசர் வேல்யூவை வச்சிருக்க போகிறேன். ஸோ ப்ரௌசர் இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எட்ஜுன்னு வைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து இங்க என்ன நான் கொடுத்துருக்கேனோ ப்ரௌசர்ல அந்த ப்ரௌசர் தான் எனக்கு டெஸ்டிங்க்கு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ண போறேன். நம்ம டெஸ்ட் பேஸ்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிரைவர் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரோம் டிரைவர்னு கொடுத்து. ஸோ நான் டிஃபால்ட்டாவே க்ரோம் டிரைவர் போட்டேன். எனக்கு அப்படி க்ரோம் டிரைவர் வேண்டாம். எனக்கு நான் பேஸ்ட் ஆன் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் கான்ஃபிக் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல அதை பொறுத்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அங்க இருக்க வேல்யூவை நான் எடுக்கணும். ப்ரௌசர் நேம்னு நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, ப்ராப் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி என்ன நான் எடுக்கணும், ப்ரௌசரை எடுக்கணும். கரெக்டா? ஸோ அங்க இருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத வரும். ஸோ இதுல இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த வேரியபிளை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், நம்மளோடத சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, அதாவது எப்படி வந்து மாத்துறது, என்னென்ன ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன் கொடுக்கறதுன்னு நான் அங்கேயே வைக்க போறேன். ஸோ இப்போ இந்த ப்ரௌசர் நேம் வந்து டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்துக்கிறேன். ஏன் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, சில டைம் அங்கே கேபிட்டலில் க்ரோம் கொடுப்போம், இங்கே வந்து ஸ்மாலில் கொடுப்போம். எனக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம், எல்லாமே ஸ்மாலாகவே இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கறதுக்காக எல்லாத்தையுமே வந்து கேஸ் எல்லாம் எதுவுமே செக் பண்ணாமல் அப்படியே க்ரோம் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு க்ரோம் டிரைவரை ஓப்பன் பண்ணு. ஓகே, இல்லை எனக்கு வந்து வேற வருது. ஓகே, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன்னா, ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரௌசர் டாட் நேம் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் நமக்கு எட்ஜா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இதை எட்ஜ் டிரைவர்னு மாற்ற போறோம். ஓகே, எட்ஜ் டிரைவர். சரி, இதுவே நான் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி இதே எல்ஸ் தான் நான் போட போறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து இங்க வி போட்டு, இது ஃபயர்ஃபாக்ஸா இருந்துச்சுன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இதை எட்ஜுன்னு வச்சிருக்கேன்னா, ஸோ எனக்கு எட்ஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம டெஸ்ட் ரன்னு நமக்கு இது வரையுமே வந்து குரோம்ல தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ நமக்கு இது எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலே நமக்கு வந்து சக்ஸஸ் தான். ஸோ நம்ம மல்டி ப்ரௌசர் எப்போ போவோம் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் மல்டி ப்ரௌசரில் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பிளானிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், டெஸ்டிங்க்கு என்னென்ன ப்ரௌசர் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனை வந்து கிளையண்ட் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன் என்ன இந்த ப்ரௌசரில் வரணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டெஸ்டிங் வந்து மேனுவலாக இருக்கட்டும் ஆட்டோமேஷனாக இருக்கட்டும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஏஜில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதே நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்தாலும் ஃபயர்ஃபாக்ஸ்லேயே நமக்கு வந்து ஓப்பன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இஃப் சம்மன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ இன் இன்டர்வியூவில் வந்து உங்களை கேட்குறாங்க, என்னென்ன ப்ரௌசரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, இப்போ வேற ப்ரௌசர் கொடுத்தா இப்படி வந்து ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து கோடை டச் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, டெஸ்ட் என்ஜி எக்ஸ்எம்எல் கிரியேட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.